டாலருக்கு ஆப்பு வைக்கும் சீனா, கூட சேரும் ஐரோப்பிய யூனியன், முடிவுக்கு வரும் அமெரிக்காவின் ஆதிக்கம். இப்போது சர்வதேச அளவில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் இருக்கிறது. வர்த்தகத்திற்கு டாலரின் பங்கு முக்கியமானதாக இருப்பதே இதற்கு காரணம். இதற்கிடையே டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சீனா நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு வருவது போல தெரிகிறது. இந்த விவகாரத்தில் சீன மத்திய வங்கி ஆளுநரின் பேச்சு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உலகில் இப்போது எந்த நாடு எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் வாங்கினாலும் அதற்கு டாலரே கரன்சியாக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் டாலரின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அதிகபட்ச பவரை கொடுக்கிறது. இதற்கிடையே அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது போல சீன மத்திய வங்கியின் ஆளுநர் ஃபான் கோங்ஷெங் கூறியிருக்கிறார். அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் சீனா இதர நாடுகளுடன் சேர்ந்து புதிய சர்வதேச நாணய அமைப்பை உருவாக்க ரெடியாக இருப்பதாகவும் பான் கோங்ஷெங் கூறியிருக்கிறார். ஷாங்காயில் நடைபெற்ற சீனாவின் முக்கிய பொருளாதார மன்றத்தில் பேசிய பான் கோங்ஷெங், இரண்டாம் உலகப் போருக்கு பிறகே அமெரிக்க டாலர் தனது ஆதிக்கத்தை அதிகரித்தது என்றும் அதன் பிறகு இப்போது வரை அதே நிலை நீடிப்பதாக தெரிவித்தார். அதுபோல ஒரே நாணயத்தை மட்டுமே அதிகமாக நம்பி இருப்பது ஆபத்தானது என்றும் அவர் எச்சரித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், இப்போது டாலர் ஆதிக்கம் செலுத்தினாலும் கூட வரும் காலத்தில் இதே நிலை நீடிக்கும் என சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் ஒரே நேரத்தில் பல நாணய அமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று போட்டியிடும் வகையில் இருக்கும். அப்போது சீன கரன்சியின் பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும். கடந்த 20 ஆண்டுகளில் கரன்சி சந்தையில் ஏற்பட்ட மாற்றத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். முதலில் சர்வதேச நாணய அமைப்பில் யூரோ அறிமுகப்படுத்தப்பட்டது. அதேபோல 2008 உலக நிதி நெருக்கடிக்கு பிறகு சீன கரன்சியின் வளர்ச்சி முக்கியமானதாக இருந்தது. இப்போது உலகின் 2வது முக்கியமான நாணயமாக சீன கரன்சி இருக்கிறது. மேலும் 3வது பெரிய பேமெண்ட் கரன்சியாகவும் இருக்கிறது என்றார். சீன மத்திய வங்கி ஆளுநரின் இந்த கருத்து முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்பால் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் அவர் டாலருக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல சர்வதேச கரன்சிகள் தேவை என்பது போல பேசியிருக்கிறார். பான் மேலும் கூறுகையில், புவிசார் அரசியல் மோதல்கள் போர்கள் ஏற்படும் போது சர்வதேச அளவில் ஆதிக்கம் செலுத்தும் நாணயம் எளிதில் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்றார். அதே நேரம் டாலருக்கு எதிராக குரல்கள் எழுவது இதுவே முதல் முறை இல்லை. கடந்த காலங்களிலும் இதுபோல குரல்கள் எழுந்துள்ளன. இருப்பினும் டாலருக்கு மாற்றை உருவாக்க முடியாமலேயே போய்விட்டது. ஆனால் இப்போது ட்ரம்ப் காலத்தில் நிலவும் சூழலே வேறு விதமாக இருக்கிறது. இதனால் டாலருக்கு மாற்றாக கரன்சி உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவர் கிறிஸ்டின் லகார்ட் கிட்டத்தட்ட இதே போன்ற கருத்துக்களை கூறியிருந்தார். டாலரின் ஆதிக்கம் இனியும் இதே போல இருக்காது என கூறிய அவர், இதனால் சர்வதேச அளவில் யூரோவுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்த சூழலில்தான் சீன மத்திய வங்கி ஆளுநரும் கிட்டத்தட்ட அதே கருத்தை கூறியிருக்கிறார்.